குமரி கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டம் கடலுக்கு அடியில இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமரி கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டமே இல்ல, இதெல்லாம் ஒரு தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை அப்படின்னு இன்னும் சில பேர் சொல்றாங்க. குமரி கண்டம் இருந்ததுக்கு ப்ரூஃப் என்னன்னு அப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் ரகுராஜ்குமார். குமரி கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டம் இருந்திருக்கு. இந்த குமரி கண்டத்துல வாழ்ந்த பண்டைய மக்கள், அதாவது பண்டைய தமிழர்கள் எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்திலிருந்து ஏதோ ஒரு விண்கல் விழுந்ததாகவும், அந்த விண்கல் விழுந்ததால அந்த குமரி கண்டத்துல ஒரு மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டதாகவும், அந்த சுனாமியில பாதி தமிழர்கள், அதாவது பாதி மக்கள் அழிஞ்சு போயிட்டதாகவும், பாதி மக்கள் பக்கத்தில் உள்ள கண்டத்துக்கு, அதாவது இந்தியா ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த வானிலிருந்து விழுந்த விண்கலால ஏற்பட்ட சுனாமியால குமரி கண்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கண்டமே கடலுக்கு அடியில போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குமரி கண்டம் இப்போ வரைக்கும், அதாவது இன்னைய வரைக்கும் கடலுக்கு அடியில தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த குமரி கண்டத்துல நிறைய பல நிலங்களை இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்ன நிலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னை மரங்கள் விளையும் நிலங்கள் இருந்திருக்கு, மாமரங்கள் விளையும் நிலங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம குள்ள பனைமரங்கள், அதாவது குட்டி குட்டியா இருக்கும்ல பனைமரம், அது மாதிரி விளையிற பனைமரங்கள்லாம் அந்த குமரி கண்டத்துல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாலைவன நிலங்கள் கூட குமரி கண்டத்துல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பண்டைய தமிழர்கள் வாழ்ந்த குமரி கண்டத்துல பெண்கள் தான் பாதி இடத்தை ஆட்சி பண்ணியிருக்காங்க. தன்னுடைய கணவனை கூட தேர்வு செய்யறதுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் முழு அதிகாரமும் இருக்கு அப்படின்னு அந்த காலத்துல, அதாவது குமரி கண்டத்துல இருந்திருக்கும். குமரி கண்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இது மாதிரி என்ன நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.